ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நான் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கும் போது தயார் செய்த வீடியோ தான் நண்பர்களே. நான் உச்சக்கட்ட கோவத்துக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் மனதளவில் என்னை பாதித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவு தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மறைவு உங்களை துக்கப்படுத்திருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு கோவப்படுத்தினதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு முக்கியமான காரணமே இவரோட மறைவுக்கு நம்ம திரையுலகை சார்ந்த முன்னணி நடிகர்கள் யாருமே வராதது தான் எனக்கு கோபம். அது மட்டும் இல்லாம அவங்க வராததுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் மற்றும் இந்த ஒரு மரணத்தை, அதுவும் இவ்வளவு பெரிய நடிகர், அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ரஜினி, கமல், இவங்க தான் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமால பெரிய நடிகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர்களுக்கு அடுத்தபடியா திகழ்ந்து விளங்கினவர் நம்ம கேப்டன் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி இவங்க ரெண்டு பேரோட மறைவுக்கு பிறகு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் தமிழ் ரசிகர்கள், இதையும் தாண்டி திரையுலகத்தை சேர்ந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான நடிகர்கள் எல்லாமே கலந்து கொண்ட ஒரு இறுதி ஊர்வலமா அமைஞ்சது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட கடைசி ஊர்வலம் மற்றும் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட கடைசி ஊர்வலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ஒரு இறுதி ஊர்வலம் நடந்தது வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா இந்த ஒரு இரங்கலுக்கு, இந்த ஒரு இறுதி ஊர்வலத்துக்கு கூட தமிழ்நாட்டை சேர்ந்த, அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த மிகப்பெரிய நடிகர்கள் யாருமே பெருசா கூட இல்ல, எக்ஸப்ட் ரஜினி, கமல் மற்றும் விஜய், இவங்க 3 பேரை தவிர நம்ம சொல்லலாம். இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்தை உண்டாகுச்சு. இது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னணி என்ன, இவங்க ஏன் வரல அப்படின்றத நான் வந்து ஒரு சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்னு இதெல்லாம் ஏன் சொல்லணும், ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் எனக்கு வெளிவந்தது. அது என்னன்றதை தான் இந்த ஷோல நான் பகிர போறேன். குறிப்பா இந்த வீடியோல நான் பகிர போறேன். அதனால இந்த வீடியோவை பாருங்க. பார்த்து இறுதியில உங்களோட ஆதங்கத்தை நீங்க தெரிவிக்கணும்னா கமெண்ட்ல தெரிவிங்க. இப்போ வாங்க, எந்தெந்த உச்ச நட்சத்திரம்லாம் நம்ம விஜயகாந்த் அவர்களோட இறுதி மரியாதை செலுத்த நேர்லயும் வரல, சில பேர்லாம் ட்வீட் கூட போடல, அவங்கலாம் யாருன்றதை பத்தி பேசுவோம், கழுவி ஊத்துவோம். இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நடிகர் வடிவேலு அவர்களை பற்றி தான். அதாவது விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கும் வரல, இறுதி ஊர்வலத்துக்கும் வரல, இறுதி சடங்குக்கும் வரல, இது சம்பந்தமா ஒரு வீடியோவும் போடல, ஆடியோவும் போடல, ஒரு ட்வீட்டும் போடல, ஒரு மண்ணும் போடல, அப்படியே கப்பு சிப்புனுங்கிறாரு. இப்ப எனக்கு டவுட் வருது, வடிவேலு உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி. இவர் இந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை வெறுக்க காரணம் என்ன அப்படின்ற கதையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எந்த யூடியூப் வீடியோலையும் தெள்ள தெளிவா இருக்கவே இருக்காது. என்னன்றதை இப்ப நான் விளக்கிட்டு அதுக்கப்புறம் வடிவேலு ஏன் வரல அப்படின்றதையும் சொல்றேன். அதாவது சென்னை சாலிகிராமத்தில் விஜயகாந்த் மற்றும் வடிவேலு இவங்க 2 பேரும் நெய்பர்ஸுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வீட்டுல ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் வந்து ஒரு இழப்பு ஒன்று ஏற்படுது, ஒரு மரணம் ஏற்படுது, விஜயகாந்த் அவர்களோட சொந்தக்கார மரணம். அப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்க்கறதுக்கு அவரோட ரசிகர்கள் வழக்கம் போல தமிழ்நாட்டில இருந்து எல்லா இடத்துல இருந்தும் வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன தெரு இல்லைங்களா, வண்டியெல்லாம் பெருசா பார்க் பண்ண முடியாது. அதனால வண்டி அங்கங்க பார்க் பண்ணும்போது வடிவேல் வீட்டு வாசல்லையும் பார்க் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த உடனே வடிவேல் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கோவப்பட்டு, யாரது வண்டி வந்து வாசல்ல நிறுத்துறது, கொஞ்சம் வண்டி எடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சரமாரியா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு கேள்விகள் வந்து வாக்குவாதத்துல போய் முடிஞ்சிருக்கு. இந்த வாக்குவாதம் சண்டையா முற்றி போனதுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்களோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வடிவேலு வீட்டை நோக்கி கல் எறிஞ்சிருக்கிறாங்க. இந்த கல்லு அவரோட வீட்டு ஜன்னலை உடைச்சுக்கிட்டு உள்ள படிச்சுட்டு இருந்த வடிவேலு அவர்களோட 11 வயசு பொண்ணோட பின்மண்டையில அடிச்சு ஒரே ரத்தமா கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இதை கேள்விப்பட்டோன்னா வடிவேலு அவர்கள் படப்பிடிப்புல இருந்து உடனடியா ஓடி வந்து அவங்க பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மண்டையில வந்து தையல் போடணும் அப்படின்றதுக்காக அந்த பெண்ணை வந்து மொட்டடிக்க வச்சிருக்காங்க. மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இந்த மொட்டை தலையோட ஸ்கூலுக்கு போனா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதனாலதான் வடிவேலு அவர்கள் பயங்கர கடுப்பாகி விஜயகாந்த் அவர்கள் மேல கடுப்புல இருந்து இவர் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த காலகட்டத்தில் எலெக்ஷன் நேரத்தில் டிஎம்கேவோட சேர்ந்து விஜயகாந்த் அவர்களை மேடையில சரமாரியா வடிவேலு அவர்கள் பேசினாரு. இது வந்து தப்பு, முற்றிலும் தப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் நேரடியாக சம்பந்தம் இல்லை, பின்புறமாகவும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த ஒரு பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாம் வடிவேலு அவர்கள். ஆனா அந்த ஒரு விஷயத்த அவர் செய்ய மறுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி அவரோட ஆரம்ப கட்டத்துல இவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகரா வளர்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதாவது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், சின்ன கவுண்டர் படத்துல வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் பண்ணியிருப்பாரு வடிவேலு அவர்கள். இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் பண்ணும்போது வடிவேலு அவர்களுக்கு அந்த செட்ல சாப்பாடு போடுறதுக்கே தயங்குவாங்களாம். யாரா நீ இந்த படத்துல நடிகிற, எழுந்து போ, உனக்கு சாப்பாடுலாம் கிடையாது, போய் அப்படி ஓரமா போய் எங்கேயாவது போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் தான், ஏப்பா அந்த பையன் வந்து மதுரகார பையன், எங்க ஊருக்காரன், அவனெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க,
ஒழுங்கா அவனுக்கு கரெக்டா சாப்பாடு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் வடிவேலு அவர்களுக்கு மாற்று துணியே இல்லாதனால தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இவனை மதிக்க மாட்டாங்க. அதனால ஒரு 4 வேஷ்டி 4 சட்டை வாங்கி கொடுப்போன்னு இவர் தான் வேஷ்டி சட்டை வாங்கி கொடுத்து நீ செட்ல இனிமேல் மரியாதையா நடந்துக்கோ, மரியாதை இரு, நல்ல ட்ரெஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு வடிவேலு அவர்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த ஒரு விஷயத்த என்னையுமே வடிவேலு அவர்கள் மறக்கவே கூடாது. ஆனா எப்படி மறந்து எப்படி பழி வாங்கும் குணம் அவருக்கு வந்தது இந்த ஒரு சின்ன நிகழ்வுனால அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது அவரை நம்ம கேட்டா தான் தெரியும். அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்களோட இரங்கலுக்கு மட்டும்தான் அவர் வரலையான்னு கேட்டா, அவர் கூட நடித்த அல்வா வாசு ஆகட்டும், விவேக் ஆகட்டும், மயில்சாமி, போண்டாமணி, மனோபாலா, இந்த மாதிரி இவர் கூட நடித்த சக நடிகர்களோட மரணத்துக்கே அவர் போறது கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு நன்றி கட்ட மனுஷனா உலாவிட்டு இருக்கிறாரு வடிவேலு அவர்கள். இருந்தாலும் அவர் விஜயகாந்த் அவர்களோட இறுதி சடங்குக்கு வரல. வந்திருந்தா கதையே வேற மாதிரி போயிருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் இவரை தாக்கிறதுக்கு கூட தங்கியிருக்க மாட்டாங்க. வந்தா தர்மடி வாங்கிட்டு தான் போயிருப்பாரு. அதனால கூட ஒரு ஆள் வராம இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கலாம்ல, வருத்தம் தெரிவிக்கிறேன்னு. அது கூட போட தெரியாத அளவுக்கு மனசை கல்லாக்கி வச்சிருக்கிறாரு வடிவேலு அவர்கள். இவர் மட்டும்தான் மனசை கல்லாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவதா சொல்ல போற நடிகர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு நல்ல பேர் வாங்கின ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே, ஆனா அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷனே இன்னி வரைக்கும் கிடைக்கல. அவர் வேற யாரும் இல்ல, நடிகர் அஜித் அவர்கள் தான். ஏன்னா அஜித் அவர்கள் விஜயகாந்தோட மறைவு சம்பந்தமா ஒரு ட்வீட் போடல, என்கிட்ட ட்விட்டர் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எந்த ஒரு விஷயத்த அவர் வெளியிடுறதா இருந்தாலும் அவரோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா மூலயமா அவர் வெளியிடுவாரு. சுரேஷ் சந்திரா மூலயமா கூட ஒரு சின்ன இரங்கலும் அவர் பதிவு பண்ணல. அது மட்டும் இல்லாம போன் கால் பண்ணி பேசினாரு. அதாவது விஜயகாந்த் அவர்களோட மனைவியான பிரேமலதா அவர்களுக்கு ஒரு போன் கால் பண்ணி பேசினாருன்றாங்க. அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம், விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அந்த லைவ் கவரேஜ் 24 ஹவர்ஸ் டிவியில ஓடிட்டு இருந்தது. அவங்க என்ன ஒரு சூழ்நிலையில, என்ன ஒரு மனநிலையில பிரேமலதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களோட மகன்களும் இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல அஜித் கால் பண்ணாரு, இவங்க பேசினாங்க அப்படின்றத நம்ம நம்பணுமாங்க? அவ்வளவு முட்டாளா நம்ம? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி அஜித்துக்கு முட்டு கொடுக்கும் ஒரு சில யூடியூப் சேனல்கள் வெக்கமே இல்லாம இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது நம்ம பண்ணவே கூடாதுங்க. நம்மளுக்கு பிடிச்ச நடிகர் என்னதான் தப்பு பண்ணாலும் நம்ம முட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல நல்ல மனிதர்களான விஜயகாந்த் மாதிரியான ஒரு சில நபர்களை நாம சீக்கிரமா மறந்துடுவோம். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரு பெரிய இழப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வந்தவரை மீம்ஸ் போட்டு கலாச்சு அவரோட இமேஜே கெடுத்தது வேற யாருமே இல்லை, இங்க இருக்கிற ஊடகவாதிகள் மற்றும் இங்க இருக்கிற இளைஞர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னதான் மீம்ஸை ஊடகவாதிகள் தயாரிச்சாலும் இளைஞர்கள் தான் மொபைல் டு மொபைல் ஷேர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் நல்லவங்களெல்லாம் ஒழிச்சிட்டு கெட்டவங்க ஆன் ஸ்கிரீன்ல பண்ற அந்த அழிச்சாட்டியமோ அந்த இமேஜ் மேனேஜ்மெண்ட்டையும் நம்பி 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 நம்ம இன்னி வரைக்கும் ஏமாந்துக்கினே இருக்கிறோம், ஏமாந்துட்டே இருப்போம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே, அஜித் மேட்டருக்கு வரேன். இவர் அசர்பைஜான்ல ஷூட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது அசர்பைஜான்ல ஷூட்டிங் இருந்தாலும் அவர் கிளம்பி வரலாம். ஏன்னா இந்த ஒரு தகவல் ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, நம்ம கேப்டனுக்காக கிளம்பி வரலாமே அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் நினைத்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அவர் வந்திருப்பாரு. இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா தளபதி விஜய் அவர்களை நம்ம பாராட்டியே ஆகணும். நான் எவ்வளவுதான் பர்சனலா ஒரு சில விமர்சனங்கள் அவரை பத்தி வச்சாலும் இந்த நேரத்துல நான் கண்டிப்பா பாராட்டணும். ஏன்னா நான் ஒரு நடுநிலைவாதி, நான் எந்த நடிகர்களுக்கும் முட்டு கொடுக்குற ஆள் இல்ல. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த அளவு வளர்ந்ததுக்கு எவ்வளவு முக்கியமான காரணமா இருந்தாரு கேப்டன் விஜயகாந்த் அப்படின்றது விஜய் குடும்பத்துக்கே தெரியும். அந்த ஒரு நன்றி மறக்காம விஜய் அவர்கள் படப்பிடிப்புல இருந்தாலுமே கூட நேரடியா அவரோட மனசுருகிய ஒரு அழுகுற காட்சி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஸோ இந்த அளவு ஒரு நேர்மை கண்டிப்பா இருக்கணுங்க. எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் அந்த ஒரு நன்றி இருக்கணும். அந்த ஒரு நன்றி கரெக்டா விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில பூர்த்தி பண்ணி விட்டார். விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அஞ்சலியும் செலுத்திட்டாரு. ஆனா அஜித் அவர்கள் இந்த மாதிரி செய்யறதுக்கு முக்கியமான காரணமா என்னவா இருக்கும் அப்படின்றத நான் கெஸ் பண்ணனா, ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் இந்த நடிகர் சங்கத்தோட கடனை அடைக்கிறதுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினாரு. அப்போ தமிழ் திரையுலகத்தை சார்ந்த அத்தனை நடிகர்களும் அதுல இருந்தாங்க. ஒரு சில நடிகர்களை தவிர, அதுவும் குறிப்பா எக்ஸெப்ட் அஜித் அப்படின்னு சொல்லலாம். அஜித் மட்டும் வரவே இல்லை. அதனால விஜயகாந்த் அவர்களுக்கு அஜித் மேல ஒரு பெரிய கோவம் இருந்ததுதான். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு சென்னை வந்ததுக்கு அப்புறம் அஜித் அவர்கள் ஒரு நிறைய தொகையை எடுத்துக்கிட்டு விஜயகாந்த் போய் பார்த்திருக்காரு. விஜயகாந்த் அந்த தொகையை தூக்கி வீசிட்டு, நீ நேரடியா வரமாட்ட, காசு மட்டும் எடுத்துட்டு வந்துருவியா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருக்காரு. உடனே அஜித் அவர்கள் சட்டையை கட்டி, என் முதுகு பாருங்க எவ்வளவு ஆபரேஷன் பண்ணிருக்கேன், என்னால் அவ்வளவு தூரம் டிராவலும் பண்ண முடியாது, அந்த மாதிரி கலை நிகழ்ச்சியில கலந்துக்கவும் முடியாதுங்க, என் ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரின்னு சொன்ன உடனே விஜயகாந்த் உடனே அஜித் உட்கார வச்சு மன்னிச்சிருப்பான், ஏதாவது தப்பா பேசியிருந்தா ஸோ சாரிப்பா அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்ட மனுஷனா ஒரே நேரத்துல. ஆனா அந்த நேரத்திலேயே அஜித் அவர்கள் மேல இருந்த எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கலை நிகழ்ச்சிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வேலையை செஞ்சிருக்கலாம்ல, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு செய்றீங்க? ஏன்னா போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா உங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு. அதனாலதான் முடிச்சுட்டு வந்தோன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டீங்க. இப்பவும் விஜயகாந்த் அவரோட மறைவுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட குடும்பத்தோட பேசி சமாதானப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நீங்களும் ஒன்னும் நம்பிட்டே இருங்க.
மூன்றாவதா சொல்ல போறது சியான் விக்ரம் அவர்கள். இவருக்கு என்னங்க ஆச்சு? எல்லாரோட மரணத்துக்கும் போவாரு, எல்லாத்துக்கும் வந்து இவர் ஒரு அறிக்கையை விடுவாரு. ஆனா விஜயகாந்த் அவர்களோட மரணத்துக்கு ஒரே ஒரு ட்வீட் மட்டும் போட்டாரு, அதுவும் ஒரு 4 வரியில. வேண்டாம் விருப்பா போட்ட மாதிரி தான் இருக்குது. இவரும் எவ்வளவு பெரிய நடிகர், இத்தனோண்டு ட்வீட்டை போட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. என்னங்க ரெஸ்பான்சிபிலிட்டி? நடிகர் சங்க தலைவரா ஒரு காலத்துல இருந்தவர், தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குன்றதையே விஜயகாந்த் வந்து செய்த ஒரு சில நற்பணிக்கு அப்புறமா தான் வெளில தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் நீங்களாம் இவ்வளவு பெரிய நடிகரா நீங்க. இந்த ஒரு மரியாதை கூட இல்லாம ட்வீட் போட்டு விட்டுருக்காரு சியான் விக்ரம் அவர்கள். இது மட்டும் இல்லாம த்ரிஷான்னு ஒரு நடிகர் இருக்கிறாங்க, மன்சூர் அலிகான் ஏதாவது அவங்கள பத்தி சொன்னாலும் ட்வீட் தான் போடுவாங்க. இந்த மாதிரி உச்ச நட்சத்திரம் நடிகர் சங்க தலைவர், தேமுதிக அப்படின்ற ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவர், இவரோட மறைவுக்கும் இவங்க ட்வீட் தான் போடுவாங்க. அப்ப எப்பதான் நேர்ல போவாங்க ஷூட்டிங்குக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல எங்கேயாவது பப் ஓப்பனிங், பார் ஓப்பனிங் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா அப்ப நேர்ல போய் வாழ்த்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் த்ரிஷா நேர்ல வரமாட்டாங்கப்பா, குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப 4வதா சொல்ல போறது நம்ம சூர்யா அவர்கள். இவரோட ஸ்பீச்சை கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தம் தாங்க வந்தது. ஏன்னா இப்ப சூர்யா அவர்கள் பின்லாந்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க போயிருக்காருன்னா இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் ஹாலிடேஸ்க்காக கிளம்பி போயாச்சான். அதனால ஃபிளைட் பிடிச்செல்லாம் திரும்பி வர முடியாது. ஏன்னா அது வந்து வேற ஒரு கிரகத்துல இருக்கு பாத்தீங்களா. அதனால அங்க இருந்து வரணும்னா ஸ்பேஸ் ஷட்டில் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதனால உடனே வர முடியாது. அதனால ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாரு சூர்யா அவர்கள். ரொம்ப கவலையில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி உருக்கமா அழுதாரு, சினிமாவில் வர மாதிரி. ஆனா அதுல வந்து ஒரு தப்பு என்ன பண்ணிட்டாரு, வடிவேல் காமெடியில் வர மாதிரி மண்டையில இருக்கிற கொண்டையை மறந்துட்டுமே அப்படின்ற மாதிரி. என்ன தப்பு பண்ணாரு, எப்படி மாட்டிட்டாரு சூர்யா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்ல போகும்போதே பேசினதுதான். காரை ஓரமா நிறுத்திட்டு பேசலாம், ரூம்குள்ள உட்காந்து பேசலாம், ஜோதிகாவோட பேசலாம், 2 பேரும் சேர்ந்து பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டே வீடியோ கால் பண்ணுவோம் பாத்தீங்களா நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்த இவ்வளவு பெரிய நடிகர் மற்றும் தலைவர் இறப்புக்கு. அப்பனா பாத்துக்கோங்க சூர்யா அவர்கள் எந்த லெவல்ல கேர்லெஸ்ஸா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இவரு கூட பரவாயில்ல, இவர் தம்பியாச்சும் வந்திருக்கணும்ல. இவர் வந்து நடிகர் சங்கத்துல பொருளாளர், இவரும் வரல. இவர் எங்க இருக்கிறாருன்னா ஆஸ்திரேலியால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காராம். இவர் ஒரே ஒரு ட்வீட் போட்டாரு, அண்ணன் மாதிரி ஒரு வீடியோ கூட போடல இவரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து நூறுத்தர விட்டுட்டு 5வதா விஷாலு போட்டாரு பாருங்க ஒரு ட்வீட்டு. எந்த படத்துலயும் இந்த நடிப்பு நடிக்கலங்க. மற்ற படத்துலலாம் இந்த மாதிரி அழுது ஒரு நடிப்பு நடிச்சிருந்தாருன்னு வைங்களேன். விஷால் இன்னைக்கு அஜித், விஜய், ரஜினி, கமல் இவங்களுக்கு அடுத்துதான் வந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வீடியோல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல தான் ஒரு நல்லா நடிகிறாரு. ஆன் ஸ்கிரீன்ல சரியா நடிக்கிறது கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இவரும் நியூ இயர் ஹாலிடேஸ்னால யூஎஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காராம். கிளம்பி வாங்க விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாருன்னா வரமாட்டாரு. ஆனா முக்காடு போட்டுட்டு ரோடா சுத்திட்டு அதை வீடியோ எடுத்து பிராங்க் பண்றேன்னு சொல்லி நம்மளுக்கு மத்தியில ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணிப்பாரு. இதெல்லாம் பண்ணுவாரு. இவர் வந்து நடிகர் சங்கத்தோட செயலாளராம். இவரும் வரல. இவனுங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து நாசர் அமைச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாசர் வந்து விஜயகாந்த் அவர்களை பார்த்துட்டு மைக்கில் ஒரு பேட்டி ஒன்று அழிக்கிறாரு. அழுதாரு, குமரி அழுதாரு. ஒருவேளை விஜயகாந்த் இறப்புக்காக அழுதுருக்கலாம். இன்னொன்னு இவனுங்க எல்லாமே சேர்ந்து நடுராத்திரில என்ன துரத்தி விட்டுருக்கிறீங்களாடா அப்படின்ற ஒரு கவலையில கூட அழுதுருக்கலாம். என்னமோ இதுதான் தமிழ் திரையுலகத்தின் லட்சணம். இவங்கெல்லாம் கூட பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். கஷ்டப்பட்டு வீடியோவாச்சும் போட்டிருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி. நான் சொல்ல போற அடுத்த லிஸ்ட் இருக்கு பாருங்க. சிலம்பரசன் டிஆர். இவர் வந்து ஆத்மன்னு வீடியோ போடுவாரு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து வீடியோ போடுவாரு, பார்ட்டி பண்ற வீடியோ எல்லாம் போடுவாரு. விஜயகாந்த் வந்து பார்க்க மாட்டாரு. அவர் சம்பந்தமா வந்து எந்த ஒரு இரங்கல் வீடியோவும் தெரிவிக்க மாட்டாரு. ட்வீட் மட்டும் போட்டிருக்காராம். அதுவும் பழைய காலத்து போட்டோ. இவர் ஆரம்ப காலத்துல இந்த மன்மதனில் நடிச்சாரு பாருங்க, காதல் அழிவதில்லைன்னு ஒரு படம் நடிச்சார்ல, அந்த டைம்ல விஜயகாந்த் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காரு. அந்த போட்டோவை போட்டு ஒரு சின்ன ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இதுதான் இரங்கலாம், இதுதான் வருத்தமா. இவருக்கு அப்புறம் தனுஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சுத்தம் ட்விட்டர்லயும் ஒன்றும் போடல, இன்ஸ்டாகிராம்லயும் ஒன்றும் போடல, வீடியோவும் போடல. எங்க இருக்காருன்னே தெரியல. இருக்கிறாரா இல்லையாப்பா அவரு, கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். இந்த லட்சணத்துல தனுஷ் அவர்களோட தங்கச்சிக்கு டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்ததே விஜயகாந்த் தான். இது அவங்க அப்பா கஸ்தூரி ராஜாவே நிறைய பேட்டியில சொல்லிக்கிறாரு. அது என்ன மேட்டர்னா, என் பொண்ணெல்லாம் டாக்டர் ஆவான்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. அவளுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை. ஆனா யாருக்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் விஜயகாந்த் அவர்கள் என் வீட்டுக்கு வந்தாரு. வந்து பொண்ணு ஏன்ப்பா ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி 12th வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கா, ஆனா டாக்டர் படிக்கணும்னு ஆசை. எங்க போய் சீட்டு கேட்கறது, ஏன்னா சீட்டு வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் கொடுப்பாங்க, அரசியல் சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி நான் வருத்தமா சொன்னேன். விஜயகாந்த் உடனே, நீ வாப்பா நான் வாங்கி தரேன்னு என்னை கூட்டின்னு போய் ராமச்சந்திரால உடனே இமீடியட்டா என் பொண்ணுக்கு டாக்டர் சீட் வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு விஜயகாந்த்லாம் என் பொண்ணு டாக்டரே இல்லை அப்படின்ற மாதிரி தனுஷோட அப்பா வந்து பேட்டிக்கு பேட்டி சொல்லுங்கிறாரு. ஆனா இன்னி வரைக்கும் தனுஷ் அவர்கள் ஒரு இரங்கலும் தெரிவிக்கவில்லை. நன்றியற்ற ஜென்மமாடா. இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்ல தமிழ் சினிமாவை சேர்ந்த அத்தனை நடிகரையும் வந்து நம்ம லைனா லிஸ்ட் போட்டு சொல்லலாம். ஆர்யாவை விட்டுட்டேனே, இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, இவரும் ட்விட்டர்ல ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டு விட்டு
சைக்கிள் எடுத்து கிளம்பிட்டு இருக்காரு. 50,000 கிலோமீட்டர் கடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள் ஆரியா அவர்களே. அந்த சைக்கிளை ஈசிஆர் பக்கம் விடாம இந்த பக்கம் கோயம்பேடு இல்ல தீவுத்திடல் பக்கம் விட்டு கேப்டனையும் பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. அவ்வளவு பிஸியா வாங்குறீங்க. சைக்கிள் ஓட்டுறதுல காமிக்கிற அக்கறைய கொஞ்சம் கேப்டன் பக்கமும் காமிச்சிருக்கலாம் இல்லைங்களா? இனிமேல் எப்போ வர நம்ம பார்க்க போறோம்? இதெல்லாம் தெரியாம மிருகம் மாதிரி ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் தேவையா? சரி, இப்ப இந்த லிஸ்ட்ல இவங்க மட்டும் தான் வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் திரையுலகத்துல பாதி நடிகர்கள் வரலங்க. நடிகைங்கன்னு சொன்னா ஒரு சில நடிகளை மட்டும் தான் சொல்லணும். இந்த குஷ்பு, அதுக்கப்புறம் யாருங்க, குஷ்புங்க, அவ்வளவுதாங்க. மீதி நடிகை பேர்லாம் பெருசா எனக்கு தெரியல. ஆனா முன்னணி நடிகைகள் இப்ப சொல்லக்கூடிய பல நடிகைகள் வரவே இல்லை. சரி, வராதவங்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு பதிலா வந்தவங்களை நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இதுல கண்டிப்பா ரஜினி அவர்களை பாராட்டணும். அதுக்கப்புறம் அந்த நேரத்துல அழுவ முடியாம அழுது காருக்குள்ள உட்காந்து குமுறி குமுறி அழுதாருங்க. இது மட்டும் இல்லாம கமலஹாசன் அவர்களையும் நம்ம பாராட்டணும். தளபதி விஜய் அவர்களையும் பாராட்டியே ஆகணும். ஏன்னா இருக்கிற பிஸி ஷெடியூல்ல அவரும் அங்க அவரோட கடமையை அவர் செலுத்திட்டாரு பக்காவா. கவுண்டமணிக்கு எவ்வளவு வயசாகுதுங்க. அவரு நேரில் வந்தாரு. மன்சூர் அலிகான் ஃபுல்லாவே கூட இருந்தாரு. இளையராஜா வந்தாரு. MS பாஸ்கர், ஸ்டண்ட் நடிகர்கள் அத்தனை பேரும் வந்தாங்க. இவங்களை கண்டிப்பா நம்ம குறிப்பிட்டே ஆகணும். ஸ்டண்ட் நடிகர்கள் அந்த யூனியன்ல இருந்து எல்லாருமே வந்தாங்க. அவங்களையும் பாராட்டணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கலாம் கதறி அழுதாங்க. பொதுமக்களை சொல்லவே முடியாது. அவங்களோட பாசத்தை அவங்களோட தலைவனுக்கு அவங்க காமிச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற தமிழ் சினிமால ஒரு சில நன்றி கட்ட நடிகர்கள் இன்னமும் நன்றி கட்டத்தனமா தான் இருக்கிறாங்க. அவங்கள நீங்க பெருசா வளர்த்து விடாதீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சேனலை நான் நடத்தி இதுல இருக்கிற உண்மையும் பின்னணியும் நான் நிறைய சொல்றேன். அதை புரிஞ்சுக்காம நீங்க கொடி பிடிச்சா கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இருந்தாலும் சினிமா சீக்ரெட் சார்பாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.